ஹலோ விவாஸ். ஸோ நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல வட்டத்தின் பரப்பளவு சுற்றளவு அதை பத்தின டீட்டெயில்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். இப்போ இந்த வீடியோல நம்ம அரைவட்டம், கால்வட்டம் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்றது ப்ராப்ளம்லாம். ஸோ அதை தான் நம்ம இன் டீட்டெயில் பார்க்க போறோம். ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து நமக்கு சேம் தான். ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. இப்போ எனக்கு தெரியும் வட்டத்தின் பரப்பளவுக்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். பரப்பளவு which is equal to pi r ஸ்கொயர். சரிங்களா? சுற்றளவுக்கு எனக்கு அதே மாதிரி ஃபார்முலா தெரியும். சுற்றளவுக்கு ஃபார்முலா என்ன? which is nothing but 2 pi r. இப்போ இது முழு வட்டத்துக்கு. அப்ப அரை வட்டத்துக்கு பரப்பளவு என்ன வரும்? half pi r ஸ்கொயர் வரும். சரிங்களா? அப்போ இங்க வந்து என்ன வரும்? அரை வட்டத்தின் பரப்பு. சரிங்களா? இங்க சுற்றளவு வந்து எனக்கு மாறும். சரிங்களா? அது என்னங்கிறது நம்ம ப்ராப்ளம் பார்க்கக்குள்ள நான் உங்களுக்கு சொல்றேன். தெளிவா. சரிங்களா? பட் அகைன் சுற்றளவும் அதுல பாதி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 1/2 into 2 pi r. பட் இங்க என்ன ஒரு விஷயம்னா, இப்ப அரைவட்டம் அப்படின்னு வரக்குள்ள கன்சிடர் இதுதான் வந்து என்னுடைய அரைவட்டம். இப்போ இந்த 2 2 கேன்சல் ஆச்சுன்னா பையார்ன்னு இருக்கு பாத்தீங்களா? பையாருங்கிறது வந்து இது பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கங்க. இந்த பாயிண்ட பின்னு வச்சுக்கங்க. இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் போறோம் பாருங்க. இந்த லென்த் தான் வந்து என்னது எனக்கு பையார். அப்போ அரைவட்டத்துடைய சுற்றளவுல இங்க இருக்கு பாத்தீங்களா இந்த கோடு, இந்த லென்த் இத வந்து நான் அடிஷனலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சுற்றளவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? இந்த பையார் பிளஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த வட்டத்துடைய விட்டத்துக்கு ஈக்குவலா இருக்கும். வட்டத்துடைய விட்டம் வந்து என்னது? டி. அப்போ இந்த பையார் கூடிய டி ஆட் பண்ணா இதுதான் வந்து எதோடைய சுற்றளவு? அரைவட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. புரியுதுங்களா? அரைவட்டத்தின் சுற்றளவு. இப்ப இதே வந்து கால் வட்டம்னு வச்சுங்களேன். இங்க அப்ப கால் வட்டம்னா எனக்கு என்ன கிடைக்கும் பரப்பு? சோ கால் வட்டத்தின் பரப்பு அப்படின்னு போடக்குள்ள எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, சோ மொத்தத 4ஆல டிவைட் பண்ணணும். இப்போ 1/4 பை ஆர் ஸ்கொயர். இப்போ இங்க கால்வட்டம்னு வரக்குள்ள அதோடைய சுற்றளவு எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ரொம்ப சிம்பிள். சரிங்களா? சோ கால்வட்டம்னா இங்க இங்க அந்த போர்ஷனை 4ஆ கட் பண்ணிருப்போம். சரிங்களா? சோ 2 பை ஆர் அப்படிங்கிறது வந்து முழு வட்டத்துடைய சுற்றளவு. அப்ப இத 4ஆல டிவைட் பண்ணிட்டா எனக்கு கிடைக்கிறது வந்து என்ன இருக்கும்? பை ஆர் டிவைட் பை 2ன்னு வரும். அப்ப இந்த பை ஆர் பை 2ங்கிறது என்னன்னா, இது ஏன்னு வச்சுக்கங்க, இது பின்னு வச்சுக்கங்க. இந்த ஏல இருந்து பிக்கு போறோம் பாத்தீங்களா? இந்த லென்த் மட்டும் தான் என்னது எனக்கு? பை ஆர் டிவைட் பை 2. இப்ப இதோட லென்த் எனக்கு தெரியும். விச் இஸ் நத்திங் பட் மை ரேடியஸ். அதே மாதிரி இது வந்து என்னது எனக்கு ரேடியஸ். அப்போ இந்த பை ஆர் டிவைட் பை 2 கூட என்ன பண்ணணும்? பிளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர் ஆட் பண்ணா இதுதான் வந்து எதோடைய சுற்றளவு? கால் வட்டத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா. சரிங்களா? சோ எல்லாமே வந்து இந்த மாதிரி எளிமையா ஞாபகம் வச்சுங்க. நீங்க ஃபார்முலாவா மனப்பாடம் பண்ணீங்கன்னா குழப்பிடும். ஜஸ்ட் டயகிராம் வச்சு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போட்டுருங்க. இப்ப அரை வட்டத்தின் பரப்பு கேட்கிறேன். அரை வட்டத்தின் பரப்பளவு எனக்கு தெரியும். 1/2 பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? அப்ப therefore 1/2 பையோட வேல்யூ என்னது? 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 28 இன்டூ 28. இங்க 2ஆல் அடிச்சோம்னா 11, இங்க அடிச்சோம்னா 4. இப்போ 28 இன்டூ 44. தட் இஸ் த ஆன்சர். சரிங்களா? அப்போ 28 இன்டூ 4 112, 112. ஸோ 2, 3, 2, 1. தட் இஸ் த ஆன்சர். ஸோ 12, 32 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ தட் இஸ் த கரஸ்பாண்டிங் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன். The area of the semicircle with radius 35 சென்டிமீட்டர். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 35னா 1/2 இன்டூ பை பை 2 ஓட வேல்யூ பையோட வேல்யூ 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் வந்து எவ்வளோ 35 இன்டூ 35. ஸோ இங்க அடிச்சோம்னா 11, இங்க அடிச்சோம்னா 5. சரிங்களா? 5 இன்டூ 35 which is nothing but 175 இன்டூ 11. So if I simplify this 5, 2, 9, 1. ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? நெக்ஸ்ட். இப்ப இங்க வந்து எனக்கு ஆரம் கொடுக்கல. அதுக்கு பதிலா என்ன கொடுத்துருக்காங்க? விட்டம் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். வேற எதுவும் கிடையாது. சரிங்களா? அப்ப ஆரம் வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? which is nothing but d by 2. So which is equal to எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 0.14 divided by 2 which is equal to 0.07. சரிங்களா? So this is the corresponding values. சரிங்களா? சோ இப்போ ஆரோட வேல்யூ எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இப்ப இத வந்து என்ன பண்ணுங்க? நீங்க பிராக்டிஸ் சம்மா எடுத்துக்கங்க. ஃபார் யுவர் பிராக்டிஸ் ஆர் ஹோம்வொர்க்.
and you just find the area of the corresponding semicircle. Okay, next. Find the perimeter of a semicircle of radius 28 centimeter. இது ஆரம் 28 சென்டிமீட்டர் உடைய அரை வட்டத்தின் சுற்றளவு. அப்போ இதுதான் வந்து என்னுடைய அரை வட்டம். சரிங்களா? வட்டத்தின் சுற்றளவு 2 பை ஆர். அரை வட்டம்னா அதான் 2ஆல டிவைட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ 2 will cancel which is பை ஆர். பை ஆர் வந்து என்னன்னா 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ எவ்வளோ 28. அடிச்சா எனக்கு எவ்வளோ கிடைக்கும் 4 which is equal to 88. அப்போ இந்த போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த போர்ஷனுடைய லென்த் வந்து 88 சென்டிமீட்டர். ஆரம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான் 28 சென்டிமீட்டர். அப்ப இது வந்து எனக்கு என்னது விட்டம். விட்டம்னா எவ்வளவு வரும் 28 பிளஸ் 28 விச் இஸ் ஈக்குவல் டு 56. அப்ப மொத்த சுற்றளவு எதுக்கு ஈக்குவலா இருக்கும் 56 பிளஸ் 88 ரெண்டுத்தோட அடிஷனுக்கு ஈக்குவலா இருக்கும். இப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 144 கிடைக்கும். ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம். The diameter of a semicircle grass plot is 70 meter. Find the cost of fencing the plot at rupees 12 per meter. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரியே தான். ஸோ இப்போ இதுதான் வந்து என்னுடைய செமி சர்க்கிள் ஃபீல்டு. சரிங்களா? இதை சுற்றி தான் நான் வேலி அமைக்க போறேன். சரிங்களா? அப்போ முதல்ல இதோட சுற்றளவு என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். சரிங்களா? இதோட டயாமீட்டர் கொடுத்துட்டான். டயாமீட்டர் வந்து எவ்வளோ விச் இஸ் நத்திங் பட் 70 மீட்டர். அப்போ என்னோட ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கும் விச் இஸ் நத்திங் பட் d/2 விச் இஸ் ஈக்குவல் டு 35 மீட்டர். சரிங்களா? அப்போ இதோடைய சுற்றளவுக்கு எனக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும் விச் இஸ் நத்திங் பட் அரை வட்டம்னா எனக்கு சுற்றளவு வந்து ஆஃப். சரிங்களா 2 பை ஆர். ஸோ 2 will cancel ஆச்சுன்னா பை பை ஆர். ஸோ 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ வந்து எவ்வளோ 35. ஸோ இப்போ அடிச்சோன்னா கிடைக்கும் ஐஏல 35. அப்போ தேர்ஃபோர் 110. இப்போ இதோட சுற்றளவு வந்து எவ்வளோ இருக்கு 110 பிளஸ் ஒரு 70 விச் இஸ் ஈக்குவல் டு 180 மீட்டர். ஒரு மீட்டருக்கு எவ்வளோ ஆகுதுன்னு இருக்கான் 12 ரூபா ஆகுதுன்னா. சரிங்களா? அப்போ தேர்ஃபோர் ஸோ இஃப் ஐ மல்டிப்ளை திஸ் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 0 16 மீதி 1 3 180 0 6 1 2 2160. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா த ஏரியா ஆஃப் த லார்ஜஸ்ட் ட்ரையாங்கிள் தட் கேன் பி இன்ஸ்கிரிப்ட் இன் ஏ செமி சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 4 சென்டிமீட்டர். அதாவது ஒரு 4 சென்டிமீட்டரை ஆரமாக கொண்ட ஒரு அரைவட்டத்தின் உள் அமைந்த மிகப்பெரிய முக்கோணத்தின் பரப்பளவு என்ன? அதாவது இது வந்து ஒரு செமி சர்க்கிள்னு வச்சுக்கலாம். இதுல வந்து ஒரு முக்கோணம் இருக்கு. சரிங்களா? அந்த முக்கோணம் தான் நம்ம என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இதை டயக்ராமா பார்த்தோம் அப்படின்னா இட் should be the corresponding diagram. சரிங்களா? ஸோ யூ see this. Okay, now you see this. So this is the corresponding diameter. ஸோ இப்போ இதுல இருந்து போடக்குள்ள எனக்கு ஒரு சமபக்க முக்கோணம். சரிங்களா? சமபக்க முக்கோணம் சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ரேடியஸ்னுக்குள்ள இங்க எனக்கு டயாமீட்டர் 8 இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்லாண்டிங் ஹைட் இருக்கு பாத்தீங்களா? இதோடைய வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு யூ see this. இப்போ இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து இந்த போர்ஷன் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா என்னுடைய வட்டத்தின் ஆரத்திற்கு ஈக்குவலா இருக்கும். வட்டத்தோடைய ஆரம் வந்து எவ்வளவு எனக்கு 4 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்ப இது 4 சென்டிமீட்டர். சரிங்களா? அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு செங்கோண முக்கோணம் மாதிரி இருக்கு. அப்போ இந்த ஏரியாவோட பரப்பளவு ஃபார்முலா என்னது ஆஃப் இன்டூ பி இன்டூ ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்டூ 4 இன்டூ 4 அடிச்சோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு 8. இப்போ இதே மாதிரி இங்க ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. அப்ப தேர்ஃபோர் டோட்டல் முக்கோணத்தின் பரப்பளவு என்ன இருக்கும் 2 இன்டூ 8 விச் இஸ் ஈக்குவல் டு 16 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ ஏ தான் வந்து சரியான பதில். சரிங்களா? அண்ட் தென் கடைசி ஸோ கால்குலேட் த பெரிமீட்டர் ஆஃப் அ குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 21 சென்டிமீட்டர். அதாவது 21 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கால்வட்ட பகுதியின் சுற்றளவு காண்க. ஸோ தேர்ஃபோர் இங்க வந்து பாத்தீங்கன்னா கால்வட்டம் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்ப தேர்ஃபோர் இதுதான் வந்து அந்த கால்வட்டத்துடைய டயக்ராம். நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போ இந்த சுற்றளவுக்கு வேல்யூ வந்து என்னது ஆல்ரெடி ஒரு முழு வட்டத்துக்கு 2 பை ஆர். இப்போ கால் வட்டம்னா வந்து என்ன பண்ணணும் 4ஆல டிவைட் பண்ணணும். அப்ப தேர்ஃபோர் 1/2 இன்டூ 22/7 இன்டூ ஆரோட வேல்யூ 21. ஸோ இப்போ அடிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் இங்க 3ன்னு கிடைக்கும். இங்க 2 இன்டூ அடிச்சோம்னா 11. 3 இன்டூ 11 33. அப்போ இதோடைய வேல்யூ 33. இதோடைய ரேடியஸ் 21. இதோடைய ரேடியஸ் 21. அப்போ இந்த சுற்றளவு ஆட் பண்ணா கிடைக்கும் 33 21 21. அப்போ தேர்ஃபோர் 5 7 75. அதோட சுற்றளவு வந்து எவ்வளோ 75 சென்டிமீட்டர். ஸோ நம்மளுடைய பேசிக் ஃபார்முலாஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா அதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸை என்னால்
ரொம்ப எளிமையா ஒர்க் அவுட் பண்ண முடியும். இதுக்கு நீங்க ஃபார்முலா செப்பரேட்டா மனப்பாடம் பண்ண தேவையில்ல. அந்த பேசிக் 2 ஃபார்முலா வச்சு மத்த எல்லாத்துக்குமே நம்ம கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் எளிமையா இருந்தது அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனல ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.